ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. அமைச்சர் ஒரு நிமிஷம். நேரு அவர்கள் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த உயர்கல்வி மானியத்தை விட்டு அரசியல் பேசுகிறார். இருங்க, ஏங்க நான் பேசிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க, சேர்த்து பேசுங்க. நீங்க முடியாது என்கிறார்கள், தர முடியாது என்று சொன்னார்கள். தரன்னு சொல்லிட்டு ஏமாத்தினாதாங்க தப்பு. தரன்னு சொல்லி நாங்க ஏமாத்தினாதான் தப்பு. நாங்க தர முடியாது, தனிச்சு நிப்போம்னு சொல்றோம். நீங்க என்ன கூட்டம் என்னமோ அங்க பக்கத்துல இருந்து பேசும்போது தர முடியாது என்று சொன்னார்கள், வாய்ப்பில்லை என்று சொன்னார்கள், பார்க்க முடியாது என்று சொன்னார்கள். பேச என்னங்க அது? ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவிஞரார்கள், அதுக்காக ரெண்டு தடவையா பதிவு பண்றது? ஒவ்வொரு வார்த்தையும் ரெண்டு தடவை எப்படிங்க? அமைச்சர் நீங்க ஏங்க ஒரு ரெண்டு வரியா பதிவு பண்ணா எத்தனை மணிக்கு இது முடிக்கிறது? அமைச்சர் ஆமா அமைச்சர், தமிழக அரசியல் வரலாறு எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அதை நீங்க திருப்பி அதை சொல்ல தேவையில்லை. மானிய கோரிக்கைக்குள்ள வாங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுவாக மானிய கோரிக்கை முன்பு ஒரு அறிமுக உரையை அவர் கொடுப்பாங்க எல்லா அமைச்சர்களும். இன்னைக்கு காலையில அண்ணன் நேரு அண்ணன் அவருடைய பேச்சு நான் எழுதி வச்சிருக்கேன். 4 நிமிடம் 10 செகண்ட் அவருடைய தலைவரை பத்தியும் அவருடைய சட்டமன்ற தலைவரை பத்தி மட்டும்தான் பேசுனீங்க. மானிய கோரிக்கை பத்தி நீங்க பேசவே இல்லை. அதாவது ஒரு உறுப்பினர் துணைத் தலைவரா இருக்கிற நீங்க ஒரு மானிய கோரிக்கை பத்தி பேசும்போது 4 நிமிஷம் 10 செகண்ட் சொல்லும் போது ஒரு அமைச்சர் 59 வருஷ கனவை அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது திமுக பத்தி அவர் எதுவுமே பேசல, திட்டவும் இல்ல. இது அவருடைய உரிமை. அதை நீங்க 4 நிமிஷம் பேசும்போது கேட்டோம்ல, உங்களுடைய தலைவர் வந்துருவாரு, உங்களுடைய சின்ன தளபதி ஆட்சி பிடிப்பார், நீ காலையில நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. நாங்க அதெல்லாம் பொறுமையா கேட்கிறோம்ல. அப்ப அமைச்சருடைய கனவையும் கேளுங்க. 59 வருஷம் கனவு அது. நீங்க கொடுக்கல. எங்க தலைவர் அவங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்து ஒரு ஆட்சி உருவாக்கி இருக்காரு. அதுதான் தமிழ்நாட்டுடைய வெற்றி, தமிழ்நாட்டோட வரலாறு. திமுக 75 வருஷமா யாருக்கும் அதிகாரம் கொடுக்கல. நாங்கள் ஜனநாயக பூர்வமா எங்க தலைவர் எல்லாரையும் அதிகாரத்துக்கு கொண்டு வந்திருக்கார். இதுதான் பெரிய மாற்றம். அதை சொல்லிட்டு இருக்கட்டும், இல்ல என்ன தவறு? நேரு அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க கொடுக்குறேன்னு சொன்னீங்க, கொடுத்தாங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. நான் எதிர்கட்சியில துணைத் தலைவர். நான் பேசுவது வேறு. நான் இலாக்காவை பற்றி, இலாக்காவை உருவானதை பற்றி நான் பேசுகிறேன். அமைச்சர் மானிய கோரிக்கையில் பேச வேண்டும். மானிய கோரிக்கை சிறிதாகி விட்டு கட்சியை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா எவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது? அதான் கேட்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் ஏதோ கேட்கிறாங்க பாருங்க. என்ன பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்கட்சியில் உள்ள அண்ணா கேட்டாரு, வியாக்கியானம் என்று சொன்னதுக்கு அவருக்கு இவ்வளவு சுருக்கென்று படுகிறது என்றால், பெண் அமைச்சர் என்றும் பாராமல் வாடிப்போடி என்று பேசினவர் அவரும் அதற்கு அவர்கள் என்ன பதில் கூறுவார்? அதாவது அது வெளியில பேசின வெளியில அப்படி யாரும் பேசியிருந்தாலும் அதெல்லாம் வெளியில் அப்படி யாரும் அதெல்லாம் இந்த அவையினுடைய கவனத்துக்கு அதை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. பொது மேடைகளிலே வெளி மேடைகளில் பேசிய பேச்சுக்களை பற்றி இங்கே குறிப்பிட தேவையில்லை. இல்லை யாரும் அப்படி யாரும் உட்காருங்க. வெளி மேடைகளில் அரசியல் மேடைகளில் பேச்சுக்களை பற்றி யாரும் இங்கே குறிப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி நான் கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது, அவையில் விவாதிக்க முடியாது. மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள்.